ஓகே, இப்போது வந்து டாஸ் டைம். நான் தான் டாஸ் வின் பண்ணியிருக்கிறேன். பேட் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. பார்ப்போம், மேட்ச் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலு 4. நல்லா ப்ரோ ஓப்பனண்ட்டாக தான் இருக்கிறாங்க. நல்லா ஸ்குவாடு வச்சுருக்காரு ஓப்பனண்ட் டீமு. செகண்ட் பால் 4, 8 ரன். இப்போ 2 பாலில் நல்லா ஆரம்பம் தான். தேர்டு பால் கொஞ்சம் லேட்டாக அடிச்சிட்டனால 4 போகல, ஃபீல்டுகிட்ட போயிடுச்சு. டைமிங் சரியில்லை. ஃபோர்த்து பால் கொஞ்சம் ஏர்லியாக அடிச்சிட்டேன், அதனால் 4 போகல. அது 3 ரன் கிடைக்கும். 12 ரன் 4 பால். நல்லா ஸ்லாட்டில் போட்ட பால். பேட்டில் சரியாக மிடில் பகுதியில் படாதனால 4-6 போகல. இந்த 3 ரன் கிடைக்கும். 5 ரன் 5 பாலில். நல்ல ஸ்டார்ட்டு தான் இது அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா மேட்ச் வின்னிங்காக போயிடும். ஏதோ லேட்டாக அடித்த ஷாட்டு, அதான் ஃபீல்டுகிட்ட போயிடுச்சு. 16 ரன் ஒரு ஓவரில். ரெண்டாவது ஓவர் சிஎன் வில்லியம்ஸ், ஜிம்பாப்வே ஆல்ரவுண்டர், பிரான்ச்சு பிளேயர். இந்த பால் லேட்டு தான் அடித்தது. 2 ரன் கிடைக்கும். இந்த பாலும் அந்த டைமிங் சரியில்லை. கேப்பை பார்த்து அடித்தனால ஃபீல்டுகிட்ட கேட்ச் போகாமல் போகுது, இல்லைனா அவுட்டு தான். டைமிங் சரியில்லை. இந்த பால் கேப்பில் போயிடுச்சு. 4. அடுத்த பால் ஃபீல்டுகிட்ட போயிடுச்சு. 1 ரன் தான் கிடைக்கும். 24 ரன். இதுவும் கேப்பில் போயிருக்கு. டைமிங் லேட்டு தான், கேப்பில் அடித்தனால 4. இது நல்ல மிடில் பட்டிருக்கு. நல்ல டைமிங் கரெக்டான நேரத்தில் பட்டனால 6 போயிடுச்சு. இப்போ 2 ஓவர் பவர் பிளேயில் வந்து 34 ரன். நல்லா கிட்டத்தட்ட மேட்ச் வின்னிங் பவர் பிளே டோட்டல் தான் இது. நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம். இது வந்து சரியாக படலை. பேட்டு மேலே மேற்பகுதியில் போட்டனால 1 ரன் தான் எஜ்ஜி போயிடுச்சு. 36 ரன் 2.2 ஓவர். நல்லா வசதியான பால் போட்டிருக்காரு. நல்லா 4 அடித்தாச்சு வங்கி. 40 ரன். நல்லா இடுக்கிலே போட்டாலும் அடிக்க முடியல. நல்ல பவுலிங். நானும் 4 பேட்டிங் அந்த பால். இப்போ இயர்லி ஷாட் இது. லெக் ஸ்பின் போட்டிருக்காரு. இயர்லியாக அடித்தாலும் அவுட்டு. இதுவும் டைமிங் சரியில்லை. பேட்டு பகுதி ஓரத்தில் விட்டுருக்கு, மிடில் படலை. இயர்லியாக அடித்தாலும் அவுட்டு. இது வந்து ட்ரிஃப்ட்ரு போட்டிருக்காரு. நான் வந்தேன்னா எம்எல் அடிச்சிருக்கோம். நான் ஒய்டாக பிடிச்சேன், நான் வராதனால. மறுபடியும் பேட்டில் சரியாக படலை. 1 ரன் தான் கிடைக்கும். இதனால் மிடில் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் 4 கிடைக்காது. ஃபீல்டர் இருக்குது, நல்ல ஃபீல்டிங். மறுபடியும் அந்த பொசிஷன் சரியில்லாதனால அந்த பாலை கனெக்ட் பண்ண முடியல. இது லேட் டைமிங் வந்து ஃபீல்டு தான் போயிடுச்சு. இது மிடில் பார்த்தாலும் பவுண்ட்ரி போகல, லேட்டாக அடித்தனால. இது நல்ல ஷாட்டு. இப்போ 4 ஓவரில் வந்து பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அந்த மொமெண்டம் கரெக்டாக கேரி பண்ணலை. இப்போ லாஸ்ட் ஓவர் குரூசியல் பார்ப்போம். இது ஸ்லாட்டு பால். இது 6. இது நல்ல பவுன்சர். ஒன் பவுன்சர் போகிற ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட் இது. இது இயர்லியாக தான் அடிச்சிருக்குது. பட் ஃபீல்டர் கொஞ்சம் தான் ரன் பண்ணுறனால பால் கொஞ்சம் கேப்பில் போனனால கேட்ச் போகல. 2 ரன் கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி தப்ப முடியாது. இந்த வாட்டி அவுட்டு தான். இது லேட்டு ஷாட்டு. மிடில் பண்ணி இருந்தால் 4 போயிருக்கும். பட் கேப்பில் போனால 2 ரன் கிடைக்கும். பட் பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகியாச்சு. இது வந்து ஓரளவு டஃப் ஸ்கோராக இருந்தாலும் சேஸ் பண்ணுற ஸ்கோர் தான். 70க்கு மேலே தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது கொஞ்சம் சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 13 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. பார்க்கலாம் ஓப்பனண்ட் என்ன பண்ணுறாரு. நல்ல ஷாட் இது. வந்து லெக் ஸ்பின்னு, ஃபில்ப்பரு, கேரம், தூசரா எல்லாமே அந்த ஷாட்டில் கனெக்ட் ஆகும்.
இது இயர்லியாக அடிச்சிட்டாரு, அதனால் அவுட்டு. 134 ஷார்ட் நம்பரு. மறுபடியும் கேப்பில் போயிருக்கு, லேட்டாக தான் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு, ஒரு ரன் தான் கிடைக்கும். வேகமாக போயிடுச்சு பால். இது நல்ல ஷாட். இது பின்னாடி ஆள் யாரும் இல்லை. 4. மறுபடியும் பால் பவுன்ஸ் ஆகிருக்கு. அவர் பொசிஷன் சரியாக வைக்கல அந்த ஷாட்டுக்கு. ஒவ்வொருத்தர் விக்கெட் கீப்பர் அப்படியே நின்றுட்டார். ஒவ்வொருத்தர் 2 ரன் கிடைக்கும். அது பிளாட்டினம் ஷாட் வச்சுருக்காரு அவர். அதனால் இந்த இடத்துல ஆள் இல்லைன்னா எல்லா பாலையுமே 4 6 அடிப்பார். ஏன்னா பிளாட்டினம் ஷாட் எல்லாமே கனெக்ட் ஆகுது, யாக்கரை தவிர. அந்த இது வந்து ஃப்ரீ ஷாட்டு, நல்ல ஷாட்டு. இது நல்ல ஷாட்டு. ஆள் பின்னாடி இல்லை. மறுபடியும் 4 பால் 4 4 அடிச்சிட்டாரு. நல்ல மொமெண்டம் அவருக்கு பவர் பிளேயில். அதனால் இப்போ சேஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அதிகமாகிட்டுருக்கு. இப்போது வந்து மறுபடியும் 4 நல்லா லேட்டாக அடிச்சிருக்காரு. ஆனால் வந்து கரெக்டாக டெலிபரேட்டாக கரெக்டாக கேப்பை பார்த்து அடிச்சிருக்காரு. ஸோ 4 நல்ல ஸ்டார்ட் இது பவர் பிளேயில் அவருக்கு. ஸோ ஈஸியாகவே 12 கீழோட்டுக்கு கீழே இருக்கனால ஈஸியாகவே அவர் அடிக்கலாம். 2 ரன்னாகவே ப்ரெஷர் இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சேஸ் மாஸ்டர் கோலி பண்ணுற மாதிரியே சிங்கிள்ஸ் எடுத்து ஆப்போனண்ட்டு மேலே ப்ரெஷர் போடுறாரு. அதனால் வந்து இது ஸ்டாப் பண்ணணுன்னா ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால் அது அவர் கண்ட்ரோலாக தான் மேட்ச் இருக்குது. இப்போது மறுபடியும் 3 ரன் கிடைக்கும். இயர்லி அடிச்சிட்டார். யாக்கரை போட்ட தூசுரா அது. இயர்லி அடித்தாலும் அவுட்டு. ஒரு டாட் பால் கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் டாட் பால் அது. இது ஆம் பால். அது அவர் பொசிஷன் நவரில் வெளியே போயிடுச்சு. அதனால் கரெக்டாக டாட் பால் அமைஞ்சிச்சு. இது யாக்கர் போட்டோன்னா அந்த இடத்துல தேர்ட் மேன் வச்சனால அது கொஞ்சம் ஃபைனாக அடிச்சிட்டாரு. மறுபடியும் ட்ரை மறுபடியும் அடிக்கிறாரு. அது பிளானை மாற்றினா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் பால் போட்டோன்னா அவருக்கு எதிர்பார்க்காம டாட் பாலாக விட்டுட்டார் அவர். அதுக்கப்புறம் கணேஷியை ஒரு டாட் பால் ரொம்ப விட்டா ப்ரெஷர் ஆகிடும் சொல்லிவிட்டு 2 ரன்னாக ஓட ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் 2 ரன்னு. ஈஸியாக வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஓடிட்டுருக்காரு. மறுபடியும் கேப்பில் தட்டி விட்டு 2 ரன்னு. 11 ரன் 6 பால். அவர் கண்ட்ரோலில் தான் மேட்ச் இருக்கும் இன்னும். ஒரு டாட் பால் பிளாட்டினம் ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு, முடியல. கேரம் பால் இது ஸ்பீடாக போட்டாச்சு. பொசிஷனும் சரியில்லை. இது மறுபடியும் கேரம் பால் லேட்டாக அடிச்சிட்டாரு. டைமிங் சரியில்லை. இதில் ஓரளவு பேட்டில் ஓரத்தில் போட்டனால 2 ரன் கிடைக்கும். மறுபடியும் அந்த ஷாட்டே தான் ட்ரை பண்ணுறாரு. 2 ரன் கிடைக்கும். லென்த் அவருக்கு சரியாக அமைய மாட்டேங்குது. ஆள் ஃபைனாக இருக்குது ஓரளவு. ஒவ்வொருத்தர் 2 ட்ரை பண்ணலாம் பார்த்தாரு, முடியல. அவுட்டு. டெலிபரேட்டாக தான் நான் ஒவ்வொருத்தர் ஓடுற மாதிரி போட்டேன். ரன் அவுட் ஆகிட்டார். இது நல்ல ஷாட்டு. இது கிட்டத்தட்ட பவுண்ட்ரி பேருக்கு வேண்டியது, ஆனால் போகல. 3 ரன் கிடைக்கும். நம்ம ஃபீல்டர் டைவ் அடித்தா கொஞ்சம் டைம் கிடைக்கும் 3ஆவது ரன் ஓடுறதுக்கு. மறுபடியும் இது டெலிபரேட்டாக ஒவ்வொருத்தர் மாதிரி போட்டது தான். ரன்னு ட்ரை பண்ணார், மறுபடியும் விக்கெட் எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு பால் 3 ரன் அடிக்கணும். ஒரு பால். எல்லா ரிசல்ட்டுமே பாசிபிலிட்டி. நானும் ஜெயிக்கலாம், அவரும் ஜெயிக்கலாம், இல்லை டை கூட அவ்வளோ 2 ரன் ஓடினார்னா. அவர் அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஜெயிக்க கூட ட்ரை பண்ணல, டை பண்ணால் போதுன்னு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. சேஃப் ஷாட் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்ட் கிட்ட நல்லா போயிடுச்சு. அதனால் ஒரு நாளில் அவர் தோத்துட்டார். நான் ஜெயிச்சிட்டேன். நல்ல ஒரு மேட்ச். ஓவராலாக அது இந்த மேட்ச்சில் ஒரு பாட்டாக இருக்கிறது சந்தோஷம். நீங்களும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நன்றி.